இந்த ஒரு ஸ்கூல்ல இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் அரண்மனை படத்துல பேய்க்கு வர மாதிரி முடியலாம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவளோட முடி ரொம்ப கரடு முரடா இருக்கு. அவளுக்கு என்னென்னமோ பண்ணி அதை சரி பண்ண பார்த்துட்டு இருக்கா. ட்ரையரை வச்சு இழுத்து பார்த்துட்டு இருக்கா, ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணி பார்க்கறா. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்பதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளோட முடி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அப்படி நடி அவளுக்கு அழகா இருக்கு, வாங்கடி போய் பார்த்தலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது அவளோட முடி ரொம்ப அழகா இருக்கு. இதை பார்த்து அந்த பேய் முடிக்காரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கா, எப்படி இப்படிலாம் முடி வளர்த்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி முடியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா உன்ட்ட நிறைய காசு தேவைப்படும், அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் நான் சரிப்பட்டு வருவேன், ஏன்டி நிறைய காசு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க உண்டியில இருக்க எல்லா காசுமே எடுத்து கொட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது, அந்த ஒரு பொண்ணு சொன்னதா கரெக்ட், நம்மகிட்ட நிறைய பணம் இருந்தா அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவளோட கிளாஸ்மேட் ஒருத்தன் அங்க நின்னுட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த பையனை ஸ்கூல்ல பார்க்கும்போது ஹாய் சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த பையனுக்கு கொஞ்சம் காலில் பிரச்சனைங்கிறதுனால ஒரு குச்சி வச்சு தான் நடந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஒரு பையனை பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறா. ரோட கிராஸ் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே இவளே பார்த்துட்டு இருக்கா. சம்பந்தமே இல்லாம இவனுக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யறான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கல்ல ரெண்டு மங்கங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட அவளோட முடியும் சரி பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாம இவனை ஃப்ரெண்டும் ஆக்கிக்கிறா.